35 நாட்களை கடந்து மத்திய கிழக்கு பகுதியை ஒரு போர்க்களமாக மாற்றியிருக்கும் அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் மோதல்ல இருந்து தற்போது உலகையே உலுக்கும் ஒரு பிரம்மாண்டமான கேள்வி எழுந்திருக்கு. அமெரிக்காவினுடைய அதிநவீன கண்ணுக்கு தெரியாத F-35 ரக போர் விமானம் ஒன்றை ஈரான் சுட்டு வீழ்த்திவிட்டதா? ஈரானிய ஊடகங்கள் வெளியிட்டிருக்கிற செய்திகளின்படி பார்த்தோம்னா, அந்த நாட்டின் மையப்பகுதியில் பறந்து கொண்டிருந்த அமெரிக்காவின் இரண்டாவது F-35 விமானத்தை தங்களுடைய அதிநவீன வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை கொண்டு சுட்டு வீழ்த்திவிட்டதாக ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர படை அறிவிச்சிருக்காங்க. மேலும் அந்த விமானத்தின் விமானி படுகாயமடைந்திருக்கலாம் அப்படின்னும் அவர் உயிர் பிழைப்பது கடினம் அப்படின்னும் செய்திகள் சொல்கின்றன. இது உண்மையாக இருக்கிற பட்சத்தில் இது அமெரிக்க இராணுவத்துக்கு ஏற்பட்ட மிக பிரம்மாண்டமான இழப்பாக கருதப்படும். ஆனா இதுல ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. ஈரான் இந்த தகவலை அறிவித்தாலும் அமெரிக்கா இராணுவத்தின் மத்திய கட்டளை பிரிவோ அல்லது வேறு எந்த அதிகாரப்பூர்வ அமைப்போ தங்களுடைய விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக இதுவரை எந்த ஒரு தகவலையும் உறுதி செய்யல. போர்க்காலங்களில் எதிரிக்கு உளவியல் ரீதியாக அழுத்தம் கொடுக்க இதுபோன்ற உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் பரப்பப்படுவது சகஜம் அப்படின்னு இராணுவ வல்லுநர்கள் சொல்றாங்க. ஒரு F-35 விமானத்தை சுட்டு வீழ்த்துவது ஏன் இவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, F-35 லைட்னிங் 2 என்பது வெறும் போர் விமானம் மட்டும் இல்லை, அது 5ஆம் தலைமுறை தொழில்நுட்பத்தினுடைய உச்சம்னு சொல்றாங்க. எதிரி நாட்டு ரேடார்களின் கண்கள்ல மண்ணை தூவிட்டு கண்ணுக்கே தெரியாம உள்ளே நுழையும் ஸ்டெல்த் தொழில்நுட்பம், மின்னணு போர்முறை, துல்லிய தாக்குதல் அப்படின்னு இது ஒரு பறக்கும் சூப்பர் கணினின்னு கூட சொல்றாங்க. சுமார் 80 முதல் 100 மில்லியன் டாலர், அதாவது இந்திய மதிப்புல 800 கோடி ரூபாய்க்கும் மேல மதிப்புள்ள இந்த விமானத்தை வீழ்த்துவது அப்படின்றது மிக கடினமான காரியம். ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு F-35 விமானம் ஈரானிய தாக்குதல்ல சேதமடைஞ்சு அவசரமா தரையிறக்கப்பட்டதை அமெரிக்கா ஒப்புக்கொண்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த போர்ல தவறுதலாக நடந்த தாக்குதல்ல 3 அமெரிக்க F-15 விமானங்கள் மற்றும் மேற்கு ஈராக்ல ஒரு KC-135 எரிபொருள் நிரப்பும் விமானம் விபத்துக்கு உள்ளானதாகவும் செய்திகள் உள்ளன. இதை தவிர குவைத்தின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மேல ட்ரோன் தாக்குதல் என இந்த போர் பல முனைகள்ல தீவிரமடைஞ்சிருக்கு. எனவே ஈரான் சொல்வது போல அமெரிக்காவினுடைய தொழில்நுட்ப கர்வமான இரண்டாவது F-35 விமானம் உண்மையிலேயே சுட்டு வீழ்த்தப்பட்டதா அல்லது இது ஈரானின் போர் தந்திரமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.